வெல்கம் டு அவர் சேனல் விஜய் லவ் பை திருச்சி ஷேக். ரொம்ப நாள் கேப் விட்டு ஒரு வீடியோ பண்ணுறேன். அதான் யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் பேச போகிற டாபிக் பெரிய டாபிக், பிக் டாப்பிக்காக இருக்கும். இது பல வீடியோக்கள் போடுறதா இல்லை கொஞ்சமாக போடுறதா எப்படிங்கிறது இந்த வீடியோ போகிறத வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த வீடியோவை நான் முழுக்க கண்ணை பிடிச்சி தான் பேச போகிறேன். இந்த கண்ணில் நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது. கண்ணை பற்றி மட்டுமே வீடியோ பண்ணோம்னா 500 வீடியோ கூட பண்ணலாம். ஆனாலும் அந்த வீடியோவில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. இந்த பர்டிகுலராக இப்போ நான் பண்ணுற வீடியோ கண் ஐ சைன் வேறு, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற புறா இருக்க புறா தான் மேஜரான புறா. இது நம்ம ரேசிங்க்கும் ப்ரீடிங்க்கும் அந்த புறாவை தான் எடுப்போம். ஆனால் அதோட கண்ணோட கலர் இருக்குல்ல, அதோட பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டு ஒரே புறாவுக்கு ஊருக்கு ஊர் அந்த கண் அந்த கிராவல்ஸ் வித்தியாசப்படும். இப்போ மெட்ராஸில் எடுக்க மீது அரக்கு கண்ணாக தெரிகிறது, திருச்சிக்கு வரப்போ பச்சை கண்ணு மாதிரி. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அது வைலட் ஐயாக இருக்கிறது திருச்சிக்கு வரப்போ வெள்ளை கண்ணாகவே மாறிடும். இது மாதிரி கண் சேஞ்ச் ஆகும், எல்லா ஊருக்கும் சேஞ்ச் ஆகும். பெங்களூர்காரவங்க, கோயம்புத்தூர்காரவங்க எல்லாமே சொல்லுவாங்க, மெட்ராஸ் புறாவை எடுத்துகிட்டு வந்தோம்னா எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு பெங்களூர்காரவங்களும் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு புறா இங்கேருந்து அங்கே போனதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அந்த கண்ணை பார்த்தோம்னா அந்த கண் என்னன்னுங்கிறது அப்போ ஒரு கலர் அது இதாகும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில லெஜெண்ட்ஸ் இதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையான்னு கூட தெரியாது. நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். அதனால இதை நான் சொல்கிறேன். கண் ஊருக்கு ஊர் அந்த ஒரே புறாவுக்கு கண்ணை மாற்றும், கலர் மாற்றும். இப்போ கருப்பு கிராவலான புறா நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம மெட்ராஸ்லேருந்து திருச்சி கொண்டு வந்தோம்னா அது கிராவல்ஸு நல்லா ஹெவியாக நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்துட்டோம்னா இருக்கும். இல்லைனா அந்த கிராவல்லாம் நிறையா குறையும். அது லைட் கலராக இருக்கிறதெல்லாம் சுத்தமாக தெரியாமையே போயிடும். அதனால் அந்த கண் நம்ம எங்கே ப்ரீட் பண்ண போகிறோமோ அப்போ என்ன கிராவல் கொடுக்குதோ, நம்ம ஊருக்கு எந்தெந்த ஊரில் இருக்கோமோ அந்தந்த ஊருக்கு எந்தெந்த கிராவல் தேவையோ அந்த புறாவை தான் நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கணும். கண் மனிதனை மாதிரியே மாறும் குணம் உள்ளது. புறாங்களுக்கு கண் மாறும், புறா மாற்றும். இது நிறையா பேர் இப்போ இது பெரிய ஒரு பேசும் பொருளாக இப்போ மாறும். இந்த டாபிக் ஆமாங்கிறது பாதி பேர் இருப்பான், இல்லைனுங்கிறது மீதி பேர் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ நான் எடுக்கிற வீடியோவே. இப்போ நான் சொல்லியிருக்க இந்த விஷயமே ஆளுக்கு ஆள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மாறுங்கிறத ஏற்றுக்கிறவங்களும் இருப்பாங்க, ஏற்றுக்காதவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு மாற்றிருக்கேன், மாறி இருக்கு அது மாதிரி. அதை நீங்கள் மனசில் இதை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் அடுத்தாப்பில் நான் சொல்ல போகிற சப்ஜெக்ட்டுக்கு இது பேஸ் மட்டும். இதில் இருந்து நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷனுக்கு அப்படியே நீங்கள் அந்த நான் சொல்கிற ஐசைன்னு அந்த காட்டுற புறா அதெல்லாம் நீங்கள் அதுக்கு தக்கவாறு அப்படியே மாற்றி நீங்கள் உங்கள் மூளைக்கு தக்கவாறு அதை செயல்படுத்திக்கங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். நிறையா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம். நான் வீடியோவில் சொல்லும் போது செகண்டரி ஃபெதர்னுங்கிறது இந்த திரிகளை மட்டும்தான் சொல்கிறேன். இதுதான் செகண்டரி ஃபெதர். இது இங்கிட்டு வெட்டியிருக்க திரி இந்த இதிலேருந்து இப்படி வர்றது ப்ரைமரி ஃபெதர். இந்த செகண்டரி ஃபெதர் தான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. இந்த செகண்டரி ஃபெதர் தான். இது இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம கைக்கு மேலே உயரமாக இருக்கணும். இது குறைஞ்சபட்சம் 5.5 இன்ச்சுக்கு மேலே இருந்தால் தான் இது ரொம்ப நல்ல ரெக்கையாக இருக்கும். இது கூடிய மட்டும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதில் எல்லாத்துக்கும் சந்தேகம், நான் செகண்டரியை தான் காட்டுறேன்னு. இந்த 2 திரியை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்டரி ஃபெதர். இது இந்த மாதிரி வளைவு சாதாரணமாக இப்படி எடுக்கும்போது ஒரு 4 திரி 5 திரி தெரிஞ்சிச்சுன்னா இது நல்லா கரெக்டானதாக இருக்கும். இப்போ
இந்த புறாவோட கண்ணை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த புறா கண்ணை வந்து சாதாரணமாக காட்டிடுங்க. காட்டினதுக்கப்புறமேலு லென்ஸு போட்டு, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு லென்ஸை வச்சு அதை ஓரளவுக்கு என்னால் உங்களுக்கு காட்ட முடிகிற அளவுக்கு காட்டுறேன். பாருங்கள், அதோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு காட்டுறேன். அதை பாருங்கள். தற்போதைக்கு இந்த கண்ணோட அமைப்பை பாருங்கள். இந்த நம்ம ப்ரீடிங்க்கு எடுக்கிற புறாவுக்கு புருவம் இப்படி தான் ஒட்டி இருக்கணும். இந்த இடத்துல கூட லைட்டாக விலகின மாதிரி தெரியுது, ஆனால் புருவம் கண்ணோட ஒட்டி இருக்கும். இந்த கண் வந்து இந்த புருவம் இப்படி ஒட்டி இல்லைன்னா லாங் டைம் இந்த நைட் ஃப்ளைக்கெலாம் ஓட்டுறது, அன்லிமிட்டட் டயத்துக்கு ஓட்டுறதுக்கு புருவம் இப்படி இல்லைன்னா பத்தாது. அந்த புறா எதிர்பார்த்த டயத்தை பண்ணாது, டயத்தை குறைக்கும். இந்த ஐசைனில் இருக்க ஒரு முக்கியமான விஷயமே, நம்ம அந்த தலையில் கையை வச்சோன்னே வர அந்த கிர்கிர் சவுண்டு மட்டும்தான். இதை நம்ம பார்க்க மீது சாதாரணமாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்க மீது இதோட ஐசைன் உங்களுக்கு தெரியாது. லென்ஸு போட்டு ஸ்லோ மோஷனில் காட்ட மீது தான் இது புரியும். இது கர்ணப்புறாவாக இருந்தாலும் சரி, சாதா புறாவாக இருந்தாலும் சரி, ரோமராக இருந்தாலும் சரி, இந்த ஐசைனுங்கிறது காமன். இந்த ஐசைன் இருக்க புறா மட்டும்தான் பறக்கும். கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ இருக்கணும். அந்த பறக்கிற புறாவுக்கு அது மட்டும்தான் இருக்கும். பறந்து ரிசல்ட்டு பண்ணுற புறாவுக்கு இது பறக்காமல் ப்ரீடிங் மட்டும் பண்ணுற புறாவான கண்ணையும் காட்டுறேன். இப்போ இந்த கண்ணோட லென்ஸு போட்டு ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நான் காட்டின புறா புள்ளைய கருங்கண்ணு புறாவாக போயிடுச்சு. அதனால் அதோட ஐ சைனை மட்டும்தான் உங்களால் காட்ட முடிஞ்சு. அதோட ரொட்டேட் பண்ணுற கேரக்டர் மட்டும்தான் உங்களுக்கு என்னால் காட்ட முடிஞ்சிச்சு. நான் அது கடைசியாக ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த ஜூம் பண்ணி பார்க்குறப்ப இந்த புறாவோட இது எவ்வளோ கண்ணுக்குள்ளே என்ன இருக்குது, அது வந்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கும். அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்னால் வெள்ளிக்கண்ணு மாதிரி தெரியும் கீழே இருக்கிறது. அந்த மாதிரி வெள்ளை நீர் இருக்க புறாக்கள் தான் ஓவர் டைம் பறக்கும். நான் அந்த ரெட்டு நீர் இருக்க புறாவையும் காட்டுறேன் பின்னாடி. அந்த மாதிரி புறாங்களை பெரும்பாலும் ப்ரீடுக்கு எடுக்காதீங்க. இப்போ நான் காட்ட போகிறது ஒரு சப்ஜா புறாவில் காட்டுறேன். இந்த புறா வந்து கண்டினியூ ரேஸ் 2 days 3 days 5 days 7 days அந்த மாதிரி டேஸுக்கு பறக்கக்கூடிய ஒரு புறா இது. இந்த புறா வந்து இந்த ஒன் டேக்கு இந்த புறா லாய்க்கப்படாது. ஏன் லாய்க்கப்படாதுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இதை கண்ணை வச்சு ஈஸியாக நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட கண் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதோட 5th சர்க்கிள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 5th சர்க்கிள் ஸ்ட்ராங்காக இருக்கப்போ தான் அந்த புறாவால் வந்து ஓவர் டைம் பறக்கிறதும், அது தான் கண்ணை ஜூம் பண்ணி பார்த்து கரெக்டாக வீட்டில் உட்கார்றதும், கண்டினியூவான பறவையும் பறக்கும். இந்த புறாவையும் நான் லென்ஸு வச்சு உங்களுக்கு அந்த ஐசைனை காட்டுறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறாவை பார்த்துருப்பீங்க, கண்ணை பார்த்தீங்க ஸ்லோ மோஷனில். இதோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி கிளாக் வைஸில் எவ்வளோ அருமையாக இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் அந்த கொரலேஷன் சர்க்கிளும் நீங்கள் ஈஸியாக பார்க்குற மாதிரி அளவில் அந்த 340
330 இந்த அளவுக்கு அந்த கொர்வாசன் சர்க்கிள்னு தெரிஞ்சிச்சு. இந்த புறாவோட அந்த கிராவல்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் எடுத்த வீடியோக்கள்லேயே இந்த புறாவோட வீடியோ கொஞ்சம் நல்லா வந்துருந்துச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்களா? இந்த புறா எந்த அளவுக்கு அந்த ஐசைன் காட்டுச்சுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த ஐசைன் மாறவே மாறாது, அது ரொட்டேட் பண்ணது மாறவே மாறாது, அந்த கலர் மட்டும்தான் மாறும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்லா ஷேர் பண்ணுங்கள். எனிவே உங்கள் ஃப்ரெண்டுங்க எந்த வழியிலையாவது இந்த வீடியோவை பார்த்துருவாங்க, இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் எல்லோரும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை வந்து இப்போ வந்து ஒரு புள்ளையை காட்டியிருக்கேன். இந்த புள்ளை அவ்வளோ தெளிவாக இல்லை, இந்த எல்லோ சைன் வந்து ஓரளவுக்கு தெளிவாக வந்திருக்கு, காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த புறா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதோட வீடியோ கண்டினியூவாக உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவை பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இடையில் உங்களுக்கான கமெண்ட்ஸில் உங்களுக்கான டவுட் அத்தனையும் கேளுங்க, அது அனைத்தையும் நான் உங்களுக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வேறு வீடியோக்களில் உங்களோட கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அதுக்கான பதிலை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.